மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சேக்வரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். துணிச்சல் இருக்கலாம். இந்த அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கலாம், ஒரு அதீத நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. ஆணவம் கூட இருக்கலாம், ஆனால் அகம்பாவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சீமானுக்கு தான் பொருந்தும். நான் சொல்றது அடிச்சு மண்டையை உடச்சிருவேன் சொல்றது, செருப்பு தூக்கி அடிப்போம் செருப்பு சொல்றது, எல்லாத்துக்கும் நீங்க பொங்குறது. எதுக்கு இவ்வளவு பொங்குறது? சீமான் வாயத்ததுமே கக்கபக்கன்னு சரிங்க இருப்பா, இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சரிங்க. ஏன்னா இல்ல எங்களுக்கு கூட கூட்டு வந்திருக்கீங்க, நாங்க சீக்கிரம் பேசி முடிச்சுட்டா நாங்க பேட்டா வாங்கின்னு போயிடுவோன்ற மாதிரி தான் இருக்காங்க. தாவேகான்ற கட்சி தொடங்கின பிறகு இவங்களுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பா குறைதான் இருக்கு. உங்க இலக்கு நான் கேட்டீங்கன்னா, அடுத்தது பொதுச் செயலாளர் யாரை கேட்டீங்கன்னா கையில் விழியை கொண்டு வரணும். சீமான் வேணா மசுறு பிசுறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் இருக்க ஒரே ஒரு தம்பி கூட கேட்டா காளியம்மன் தப்பா பேசுவார். முதல் பொண்டாட்டி நான் தான் சொல்லி கட்சியிலேயே எனக்கு பதவி வேணும் சொல்லிட்டு எங்க விஜயலட்சுமி கேட்டுற போறாங்களோன்னு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு பயம். கேவலமான பேச்சு பேசும்போது கேட்டா வீரப்பன் பொண்ணு உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. பிஜேபியில இருந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்தீங்க, அதுக்கப்புறம் அங்க நீங்க கொடுக்குற ஆக்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஆக்டிங். 4 காளை மாடுகள் மாதிரி பாத்தீங்கன்னா 6 ஆளுக்கு பில்லு மேயர் இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அது அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், என்டிஏவா இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும். நாம் தமிழர் சீமான் தனித்து போட்டின்னு தான் சொல்றாரு. பூரா சீமானுடைய கட்சி இன்னைக்கு பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் யார் நீங்க? திமுக. நான் கேட்கிறேன், விஜயலட்சுமி பிரச்சனை இன்னைக்கு தான் இருக்கா? டிஎம்கேக்காக டேமேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த விஜய் கேட்டால் இனி பயனற்று போயிடுவார். அதான் உண்மை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு வழக்குல சிக்கியிருந்தாரு. அந்த வழக்கு சமரச பேச்சுவார்த்தைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அதனுடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? அதாவது ஒரு கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ கூட நான் சொல்றேன், ஒரு நல்ல கட்சி, நல்ல அருமையான தொண்டர்கள்லாம் இருந்தாங்க படை தளபதிகள் நிச்சயமா இருந்தாங்க. ஆனால் சீமான் மிஸ் பண்ணிட்டார். அவங்களெல்லாம் தவற விட்டார். அதுக்கு காரணம் என்ன? அடிப்படையில் யார் காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவர் இளைய தலைகள் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இங்க சிக்கலே. அதுதானே ஒரு எப்படி சொன்னா, துணிச்சல் இருக்கலாம். இந்த அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கலாம், ஒரு அதீத நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. ஆணவம் கூட இருக்கலாம், ஆனா அகம்பாவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சீமானுக்கு தான் பொருந்தும். நான் சொல்றது என்ன என்ன கடுமையான விமர்சனம் பண்ணாலும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நானும் இப்போ நான் சொல்றேன், இந்த விஜயலட்சுமி விஷயம் இவ்வளவு ஏன் அரசியல் ஆக்கப்படுது? இப்போ இவர் சொல்றாருல்ல, இதை அரசியல் ஆக்குறாங்க அரசியல். ஆனால் உண்மைதான், நீங்களாம் பேசாதுதான். இப்போ சேகோர ஒரு வார்த்தை பேசணும், சேகோர குடும்பத்தையே எழுப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் அதை தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் இவ்வளோ நெருக்கடின்னு கேட்டிங்கன்னா, அதில் பயணித்த பல பெண்களை இவங்க சாதாரணமான விலகின பிறகு இவங்க பேசுறது இருக்கு பாருங்க. பல ஆளுமைகள், பெண் ஆளுமைகளை அவங்க கட்சியில இருந்து விலகினாங்க. அதான் உங்களுடைய தலைமையோட அந்த பண்பு என்னவோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். பல பேருக்கு தெரியல அந்த தலைமை பண்பு என்னன்றதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. சமீபத்துல சீமான் அவர்கள் விஜயலட்சுமியோட அந்த விஷயத்துல சீமான் அவருடைய பேசின பேச்சுக்கள் தான் பெரிய அளவு ரீச் ஆயிடுச்சு. விஜயலட்சுமி எத்தனையோ வீடியோ போட்டாங்க, அதெல்லாம் ரீச் ஆகல. அந்த 2 நாட்கள் பிரஸ் மீட், அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியா 4 நாட்கள் இப்ப நான் கொஞ்சம் கழுவி ஊத்தின பிறகுதான் அவங்க கேட்டா மீடியாவை மீட் பண்றதே இல்லை. நான் ஒரு மீடியால பேசுறேன். எதுக்கு இந்த மீடியாவை காலைல மதியானம் சாயந்தரம் 3 வேளை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டா 9 பதில், ஒரு கேள்வி கேட்டா 9 பதில். அத திட்டமிட்ட வராங்க. அப்பா சீமான் இருக்காருப்பா, அவர் போய் வாயை கலந்து 9 பதில்ல 8 கேள்வி அவர் ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு. அதுதான் நீங்க எங்கேயோ யாரோ மனசு வலிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. ஒரே நாள் ஒரு தம்பி கேட்கிறாரு, கரிகாலன்ற தம்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அடிச்சு மண்டையை வச்சணும் சொன்னியா இல்லையா? அன்னைக்கே உனக்கு சனி பிடிச்சிச்சு. அந்த மாதிரி பேசக்கூடாது. அடிச்சு மண்டையை உடச்சிருவேன் சொல்றது, செருப்பு தூக்கி அடிப்போம் செருப்பு சொல்றது, எல்லாத்துக்கும் நீங்க பொங்குறது. எதுக்கு இவ்வளவு பொங்குறது? பொங்கி இப்ப எங்க ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
அங்க ஒண்ணுமே இல்லை. பாத்திரத்துல பொங்கி பொங்கி எல்லாம் வழிஞ்சு அங்க வெறும் பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காஞ்சிட்டு கிடக்குது. இல்ல சார், அவரோட தனிப்பட்ட எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அதுல முக்கியமான நபர்கள், உணர்வுபூர்வமான நபர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிடுச்சு. இப்ப யார் இருக்கிறாங்க அங்க? எங்கே இருந்து ஒரு 4 பேரை கூட்டு வரீங்க, 2 பொம்பளைங்களை இந்த பக்கம் நிக்க வைக்கிறீங்க. அந்த சின்னம்மா வந்து ஒரு தடவை பிரஸ் மீட்ல ஒரு லேடி பக்கத்துல இருந்து அப்படி தலையாட்டாங்களா, அப்படிதான் ஆட்டிட்டு இருக்குங்க பக்கத்துல. அங்கேயாவது சின்னம்மாவுக்கு ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க. ஒரு அம்மா வந்தாங்கல்ல. நீங்க அவங்களோட எல்லாம் கம்பேர் இல்ல இல்ல பண்ணாதீங்க சார். அப்படிதான் இங்க இருக்கு. என்னன்னு கேட்டா இப்போ உருட்டுக்கட்டையோட ரெடியா 2 பேர்ல இருப்பாங்க. 4 அதான் பேர் இவர் என்ன பிரச்சனை. சொல்றாரு தெரியல. இவன் நம்ம சந்தானம் காமெடி மாதிரி நான் அவ்வளவு பெரிய காமெடி பண்ணலையேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. சீமானே சொல்றாரு. ஏன்னா சீமான் வாயத்ததுமே கக்க பக்கன்னு சரிங்க இருப்பா, இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சரிங்க. ஏன்னா இல்ல எங்களுக்கு கூட கூட்டு வந்திருக்கீங்க, நாங்க சீக்கிரம் பேசி முடிச்சுட்டா நாங்க பேட்டா வாங்கின்னு போயிருவோன்ற மாதிரி தான் இருக்கு அங்க. ம். நம்ம அரசியல் ரீதியா நாம் தமிழர் வந்து சரி தொடர்ந்து தனித்து போட்டியிட்டே பல சவால் கடந்த நம்ம பேசியிருக்கோம், நிறைய முறை பேசியிருக்கோம், பாராட்டி புகழ்ந்து நிறைய முறை பேசியிருக்கோம். கண்டிப்பா அதையெல்லாம் பார்த்திருக்காங்களான்னு தெரியல நமக்கு. ஆக்கப்பூர்வமா ஹம், அவங்க பண்ண சில நிர்வாக என்ன சொல்றது தவறுதல்களால சின்னம் பறிவோனப்ப கூட நம்ம பேசியிருந்தோம்னு கண்டிப்பா நினைக்கிறேன். அதையே பிளஸ்ஸா சின்னம் வச்சு அந்த சின்னம் தேர்தலை பறி போன போது நான் வந்து பேசுனதெல்லாம் நான் என்ன சொல்றது தெரியல, அவ்வளோ பேசியிருக்கேன். இதே விஜயலட்சுமி விஷயம் வந்தபோது கூட வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து சீமான் வந்து சட்டபூர்வமா எதிர்கொள்ளணும், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ம், கடந்து போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சட்டபூர்வமா எதிர்கொள்ளாம நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வாய் மூலமா எதிர்கொள்றீங்க. நீங்க சட்டபூர்வமா கேட்டா ஒரு கேள்வி கேட்டா கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அதை பத்தி கேட்காது, வேற ம். கேள்வி கேள்வி சொல்ல ஆமா, மாட்டேன். இதானே சொல்லணும் ஒரு பத்திரிகையாளர். கண்டிப்பா. விஜயலட்சுமி பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அது கோர்ட்ல இருக்கு, வேற கேள்வி கேளு ம், அப்படி சொல்லுவீங்களா? உடனே ஒரு பொம்பளை வச்சுட்டு 15 வருஷமா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பொம்பளை 15 வருஷமா கேட்டா 15 வருஷமா முன்னாடி நீ வச்சுக்கிட்டாலும் அந்த பிரச்சனை 15 வருஷமா இருக்குது. ஒரு பொம்பளை வச்சு 15 வருஷமா என்ன வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் யாரும் இப்போ கூட நான் சொல்றேன். விஜயலட்சுமி அவர்கள் வந்து அவங்க தாயாரை பத்தி பேசுனதெல்லாம் நான் தான் முதல் கடுமையா எதிர்த்தது. எப்படி வந்து ம், சீமானை வந்து விமர்சிக்கட்டும், சீமானுடைய தாயாரை எப்படி விமர்சிக்கலாம்? இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? அவங்க பிள்ளைகள் சீமானுடைய அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவருடைய அக்கா தங்கைகள் இருப்பாங்க. எல்லாரையும் தான் குறிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சீமானுடைய வந்து அம்மா வந்து ம், என்னுடைய அம்மாவுக்கு சமம். ம். எப்படி நீங்க அது மாதிரி பேசுனீங்கன்னா நான் பேசுனேன். ஆனால் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலம் கடந்து இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்குற மாரி இருக்கு. ரொம்பவும் ஆபாசமா, ரொம்ப தரக்குறைவா, இப்போ உங்ககிட்டயே நான் பேச முடியாது. அந்த ம். மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசும்போது, அது இனிமே அந்த வழக்கு வந்து மக்களே முடிவு பண்ணிருப்பாங்க சார். நீதிமன்றத்துக்கு போய் தான் தீர்ப்பு வரணும்னு நினைக்கிறேன். இவரே நீதிமன்றத்துல ஒப்புதல் வாக்குமூலம் ஒரே ஒரு கொடுத்துட்டாரு. விஷயத்துல முடிஞ்சுமா, பெரிய சட்ட நிபுணத்துவம்லாம் இங்க ஒண்ணும் ஆமா, தேவையில்ல. அங்க நீதிமன்றத்துல ஏதாவது செட்டில்மென்ட் பண்ண வேண்டியதான்னு ஆமா. கேட்குறாங்க. நாங்க அதோட செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் பண்ண மாட்டோம். நாங்க ரொம்ப நல்லவங்க, யோக்கியங்க. நாங்க செட்டில்மெண்ட் பண்ண மாட்டோம்லாம் சொல்லல. நாங்க செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கிறோம் ம். சொல்றாங்க. ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அமிக்கபுளா ஒரு இணக்கமா தான் முடியும். ஆமா. ஸோ இணக்கமா முடிஞ்சாலும் கேட்டீங்கன்னா, முன்னாடி நீங்க குடுத்தது 50,000 கட்டுறது அது நான் அக்கவுண்டபிள். ம். இப்போ நீங்க ரூ. 5,000 குடுத்தால் கூட அக்கௌண்ட். அவங்களுக்கு ஒரு இழப்பீடு ஏதோ 5,000 குடுத்தாலும், இல்ல 50,000 எவ்வளோ குடுத்தாலும் அது சட்டபூர்வமானது. ம். அப்போ ஒரு ரெக்கார்ட் ஆயிடுதுல்ல. அப்ப அதிலயே உங்க கதை முடிஞ்சிடுச்சுல்ல. ம். அதுக்கப்புறம் வந்து நான் முழுக்க நனைஞ்சிட்டு எனக்கு முக்காடு போட்டுக்கிறேன்றான். எதுக்கு அது? சரி, முடிஞ்சு போச்சு கதை. அதிலயே சரி, முடிஞ்சிடுச்சு. சரி. நாம் நீங்க எல்லாரும் சொல்லலாம்னு கேட்டா, அவரு சரியா, இவரு சரியா, இவங்க யோக்கியமா, ரைட். எல்லாம் நீங்க சொல்ற மாரி எல்லாரும் அயோக்கியமா வச்சிருந்தோம். ம். ஆனா எந்த பொம்பளையும் வந்து ரோட்ல நின்னு கத்தலல்ல. இவர் என்ன ரேப் பண்ணிட்டாரு. இவர் என்ன வந்து கற்பழிச்சுட்டாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்கிட்ட இருந்து பணத்த புடுங்கிட்டாரு. என் இல்ல வாழ்க்கைய பல ஒழிச்சுட்டாரு, சம்பவங்கள் அழிச்சுட்டாரு. யாரும் பேசப்பட்டிருக்கு. பேசலையா? ஆனா வந்து அது இப்படி தொடர்கதை ஆகலையே நீங்க இத 10 வருஷம், தொடர்கதையா 15 ஆக்கியிருக்க வருஷம். கூடாதுன்றேன் நான். இப்ப நான் கேட்ட கடந்த ஆட்சியாளர் காலத்துல ஒரு மணிகண்டன் ஒரு அமைச்சர். ம். ம். அவருக்கு அதிமுக அமைச்சர். அவர் மேல கூட ஒரு நடிகை குடுத்திருந்தாங்க. அவரு உள்ள கூட அரெஸ்ட் ஆகி கூட வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்துட்டு இப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா? சைலண்டா போயிட்டு இருக்கு. ஏதோ ம். ஒரு செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ம். பேசி நடந்திருக்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் வந்து இந்த 8.2% வாக்குகளை பெற்று எதனால? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆ, அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றாங்க. சரி. சரி, இனி நாம் தமிழருக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதை இருக்கும்னு பார்த்த நேரத்துல தான் இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு பூதாக, அதாவது அங்க நீதிமன்றம் வரைக்கும் போகுது. இடைமறிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ம். அந்த பாராளுமன்ற தேர்தலையும் தாவேகா வந்து போட்டியிடல. ம். போட்டியிட்டு இருந்தாங்கன்னா, அந்த திமுக, அதிமுக அல்லாத 3வது சக்தி நம்ம கேட்டா, தாவேகாவுக்கு கணிசமான வாக்குகள் போயிருன்னு கேட்டா, இந்த 8% வந்திருக்காதுன்னு சொல்லலாம். சரி, அத சரி. நான் சொல்லி தானே இருந்தாலும் ஆகணும். பெற்று விட்டாங்க. சொல்லுண்ணா. அடுத்து இல்ல, வளர்ச்சி இல்ல பாதைய உண்மைதான். கடந்த காலத்துல அவங்க பெற்ற வெற்றி நான் சொல்லல. ஆனா சரி. நீங்க தாவேகான்ற கட்சி தொடங்குன பிறகு
சரி, ஓகே. இவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து கேட்டா கண்டிப்பா குறைதான் இருக்கு. அவங்க போட்டியிடல. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 8.5% நீங்க வாங்கி காட்ட சொல்லுங்களேன். இப்ப சரி, அடுத்த அந்த தேர்தல் சின்னம் 26ல சின்னம் தொடர்பான பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அதான் நான் சொல்றேன். ஓகே. இப்ப இந்த கேள்வி என்னன்னா நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் சொல்றேன். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா மைக்க காட்டினாரு, அதை காட்டினாரு, விஜய் காட்டினாரு சொல்லிட்டு விஜயை பயன்படுத்திக்கிட்டாங்க. நாம் சரி, தமிழர் அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே. அவங்க அப்படியே நாக்கு தள்ள தள்ள பேசுனது யாரு? அந்த சாட்டை சாட்டை துரைமுருகன். துறைமுருகன். விஜய் எங்களை ஆதரிச்சிட்டார், மைக்க சுழட்டிட்டார், காட்டிட்டார் சொன்னது யாரு? ஓகே. அதுல வாங்கினது தான். இல்லைன்னா மைக் சின்ன புதுசா கொடுத்து எப்படி உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட சரிவாகாம அந்த ஓட்டு விழுது? சரி, ஓகே. அங்க விஜய் உதவி இல்ல, பண்ணார் ஒரு மறைமுகமா. வழியா பெற்றுட்டாங்க. ஆ. இனி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற நேரத்துல ம். இப்படி ஒரு கேஸ் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது, இவ்வளவு பிரஸ் மீட்ஸ் பிரச்சனை ஆகுது. அஹ், அதற்கு முன்பாக இந்த பெரியார் இஷ்யூல இருந்தே முக்கிய தளபதிகளாக இருந்த இன்னைக்கு அவர் வந்து இலைக்கலைன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்பு அவங்க எல்லாம் முக்கிய தளபதிகளா இருந்தவங்க தான். ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு வெளியில வருவதும், இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை வைப்பதும், அவங்க வரும்போது தனியாளா வர்றது கிடையாது. ஒரு பெருங்கூட்டமே அவங்களோட வருது. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து போற போக்க பார்த்தா இந்த சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியா, கூட்டணியா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, கட்சியில வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை நிலைமை அதானே. அவர்தான் சொல்லிட்டார்ல. இப்ப ம், கூட சமீபத்துல கேட்டாங்க. ம், கூட்டணி சம்பந்தமா கேட்கும்போது அவர் சொல்றாரு கேட்டால தனித்து தான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு. ம், அவரை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா பிரச்சனை அவருக்கு அது இல்ல. ம், அவர் ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா கூட அவர் தனித்து அவர் மட்டும் போட்டிடுவார். ம், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சிக்கு வந்து இலக்குலாம் இல்லை. நாம் தமிழருக்கு வந்து கேட்டீங்கன்னா அதுல இருக்க தம்பிகளுக்கெல்லாம் இலக்கு இருக்கு கேட்டீங்கன்னா, ம், அடுத்த கட்டம் நம்ம வந்து தமிழ் தேசிய ஆட்சி வந்து மலரணும் ம். அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுதான் அந்த அந்த உந்துதல் தான் அந்த இளைஞர். கட்சியில வந்து இணைஞ்சாங்க. அ கடுமையா உழைச்சாங்க. ரொம்ப சாதாரண உழைப்புலாம் கிடையாது. ம், நாம் தமிழர் தம்பிங்களுடைய உழைப்புலாம் வந்து ஏதோ 10 பொறுக்கிகள் வந்து இந்த கமெண்ட்ல வந்து பேசுறானுங்கன்றதெல்லாம் நீங்க வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. பல பிள்ளைகள் வந்து நான் கண்ணால நான் பார்த்துருக்கிறேன். ஈரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம்ல, பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்க படுத்து புரண்டது. விக்கிரவாண்டியில வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து புரண்டுட்டு இருக்கிறாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லாம. ஆனா இவரு தங்குன இடம் வந்து கேட்டீங்கன்னா ரேடியன்ஸ் ஹோட்டல். எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இப்ப நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க தங்கிக்க பணம் கேட்டா, அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி குடுக்கணும்ல. அவனுங்கலாம் எங்க போவானுங்க? லெட்டின் பாத்ரூம் எங்க போவானுங்க? பண்ணி குடுக்கணும். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அற்புதமான தோழர்கள். மத்த கட்சியிலலாம் பணம் குடுத்து வேலை வாங்கணும். ஆனா, அவங்க சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்து உழைச்சானுங்க. அவங்க அத்தனை பேருடைய நம்பிக்கையில நீங்க மண்ண போட்டீங்க. காரணம் கேட்டா, உங்களுக்கு அடுத்த இலக்கு இல்ல. உங்க இலக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது பொதுச் செயலாளர் யார இருக்கணும்னா, கயல்விழிய கொண்டு வரணும். கயல்விழிய கொண்டு வரலன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து ஆச்சுன்னா, அவன் வந்து பெங்களூர்ல வந்துட்டு முதல் பொண்டாட்டி நான் தான் சொல்லி கட்சியிலேயே எனக்கு பதவி வேணும்னு சொல்லிட்டு எங்க வந்து விஜயலட்சுமி கேட்டுற போறாங்களோன்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு பயம். அதனால கேட்டா வேக வேகமா கொண்டு வந்து வந்து கயல்விழியை கொண்டு வரணும். கயல்விழியை கொண்டு வரணும்னு கேட்டா கயல்விழி அடிப்படையில் அவன் கேட்டா அவங்களுக்கு வந்து தெலுங்கு மொழி பேசுறவங்கன்னு ம், சொல்லப்படும்போது அந்த கட்சி அடிப்படையா ஆட்டம் காணதில்ல. அப்பவே வந்து கலகலத்துருச்சு. இதான் உண்மை. ம். அது மெல்ல மெல்ல இப்போ உணர்வு ரீதியான இப்போ வந்து நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சிக்கல் வரும். இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த அம்மா எடுத்துங்க. ஆம், காளியம்மாள். காளியம்மாள். அவங்க வந்து நான் சொல்றேன். அவங்க சாதாரண குடும்பத்து பெண்கள் தான். நானே கூட சொல்லியிருக்கேன். காளியம்மாள் வந்து நாம் தமிழருக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கூலி அம்மாளா தான் இருந்தாங்க. ஆனா ம், காளியம்மாள்ன்ற அந்த அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மூலமா கிடைச்சிருக்கு. சீமானே குடுத்துருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள வெறுத்து போய் வெளியே வராங்களே. காரணம் என்ன? நீங்க அவ்வளோ பேசுவீங்க. ஒரு ஏழை பெண்ணு உங்க கட்சியில வந்துட்டாங்கன்னா, அவ்வளோ வந்து இளக்காரமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிறுன்னு பேசும். அடையாளம் நான் சொல்றேன். காளியம்மாளுக்கு அடையாளம் குடுத்தது நாம் தமிழர் கட்சி. மற்ற இல்ல, கட்சிகள் அதுக்கு குடுக்கல. முன்பாகவே ஆனால் அவங்க அதுக்காக பேர் நீங்க கொடுத்த பேர் அடையாளம் சமூக குடுத்துட்டீங்கன்றதுக்காக செயற்பாட்டாளரா தானே இருந்தாங்க. என்னங்க? அதற்கு முன்பாகவே கட்சிக்கு வரும்போதே அடையாளப்பட்டவங்களா தானே அவங்க வந்தாங்க. நீங்க சமூக அந்த அடையாளம் செயற்பாட்டாளர் நான் ஒரு சொல்றேன். பெரிய நான் ஆ, நான் வந்து அவங்கள தரக்குறைவா நான் சொல்லவே இல்ல. ம், கூலி அம்மான்றவங்க கேட்டனா, சாதாரண ஏழை பெண்ன்ற அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன்னா, ம். தரக்குறை கூலி வாங்குறவங்க இல்ல, தரக்குறை. இல்ல, நாங்களும் கூலிக்காரன் தான். அடையாளப்படுத்தப்பட்டாங்கன்றதுனால நான் தான் சொல்றது சொல்றேன். அடையாளம்ன்றதுன்னு கேட்டனா, ஒரு கட்சியோட ஒரு மாநில வந்து ஒரு மகளிர் அணியில வந்து ஒரு ம், ம். பொறுப்புன்றது வேற. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல ஒரு மீனவ சமுதாயத்தை சரி. சார்ந்தவங்கன்றது வேற. ம், ம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து அடையாளம் கேட்டா, நாம் தமிழர் நாம் கட்சி தான் தமிழர். குடுத்தது. ஓகே, அதுல எந்த ஓகே. அக்கா அக்கான்னு சொல்லி இவங்கள வந்து மேடை அமைச்சு குடுத்ததெல்லாம் தம்பிங்க தானே. கண்டிப்பா. சீமான் வேணா வந்து மசுரு பிசுறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் இருக்க ஒரே ஒரு ஒரு தம்பி கூட கேட்டா காளியம்மாள் தப்பா பேசல. எப்படி? நீங்க சொல்லுங்க. சீமான் அவள பேசி கூட, ஒரு இடத்துல கூட ஒரே ஒருத்தர் கூட ஒரு காளியம்மாள் வந்து ஒரே ஒரு தம்பி காட்டுங்க, அடையாளம் காட்டுங்க. இவங்க திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, இல்ல மற்ற கட்சிக்கு விலை போயிட்டாங்க சொல்லுங்க. கிடையவே கிடையாது. ஸோ எதுக்காக நான் இத சொல்றேன்னா, எல்லாருமே அதே மாரி இப்ப ஜெகதீஷ் அப்பான்னு எடுத்துங்க. அவர் எவ்வளோ சீனியர், எவ்வளோ வந்து எதுவும் பெரிய ஆதாயப்படுத்திக்கிட்டாரான்னு கூட எனக்கு தெரியவே இல்ல. ம். எவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 25, 20 இப்ப இன்னைக்கு வந்து அவர் எவ்வளோ 27 வருஷம். 27 வருஷம் அவர் வந்து பொங்குறாருன்னா எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் வேற எந்த கட்சிக்காவது அவர் போற எண்ணம் இருந்துன்னு கேட்டா, அவர் இந்நேரம் போயிட்டு இருப்பாரு. திமுகவுல போய் பயணிச்சிருக்கலாம், இல்ல வேற எந்த கட்சியிலும் போயிருந்துருக்கலாமே. சொல்றேன் நான் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்கலாம். மாநில ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்காரு. அதான் சொல்றேன். இணையான பதவி. ஆ
அப்ப நீங்க போறவங்க எல்லாரையும் நீங்க போய்க்கன்னு கேட்டா, நானும் கயல்விழி, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற 2 பசங்க இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த சம்மனுக்கு வச்ச பையன் இருக்கிறான். அப்புறம் அந்த செக்யூரிட்டி இருக்கான். அவங்கள வச்சு நான் கட்சி நடத்துவேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப இங்கிருந்து வர்ற நாம் தமிழருக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருந்துச்சு. ம். அந்த கூட்டம்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பின்னாடியும் ஒவ்வொரு விலகுதலா இன்னைக்கு கூட பாஸ்கர்ன்னு ஒருத்தர் விலகியிருக்காரு. எல்லாரும் விலகுறாங்க. ஒவ்வொருத்தரும் விலகும்போது ஒரு பெருங்கூட்டம் வருது. இதுநாள் வரைக்கும் அவங்க வந்து விலகுவாங்க, அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இன்னொரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அவரு திராவிட கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் அவர நம்பி அவர் பின்னாடி போறாங்களே, அந்த கூட்டம் அவர் இல்ல இடத்துல போய் அதுதான் சேருது. என்னன்னா, கட்சி வந்து அங்க வந்து நல்லா புரியுங்க. கட்சிய அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கொண்டு போணுன்ற எண்ணம் வந்து வேல்முருகனுக்கு இருக்கு. ம், ஆனா கட்சியில வந்து இணையறதுக்கு ஆள் இல்ல. ம். ஏன்னா அடிப்படையில வந்து கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் அங்கிருந்து விலகி வந்தார். வந்ததுனால, அந்த வன்னியர்ன்ற அந்த ம், சாயம் இருக்கு. ம், ம், ஆனால் அவர் என்னதான் பேர் தமிழக வாழ்வுரிமை கழகம் பேர் வச்சுக்கிட்டால் கூட. ம், ஆனா சீமான் அப்படி இல்ல. ம், முழுக்க முழுக்க தமிழ் தேசியம், சீமான் பேசிய பேச்சுக்கள், அதெல்லாம் நம்பி ஈர்க்கப்பட்டு போனவங்க. அடுத்த கட்டம் கட்சியை வளர்ச்சி கொண்டு போகாம, நிர்வாகிகள் கூட கட்டமைப்பு கூட உருவாக்காம, ம். பூத் கமிட்டி கூட அமைக்காம, நீங்க குறுகிய வட்டத்துல வச்சிருக்க வேண்டிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வசூல் பண்ணி கட்சி இவரோட நடத்துறீங்க. மேடை பேச்சுகளா தானே இருந்தது. செயல்பாடுகள் எதுவுமே அதுதான் இல்லையே. மேடை பேச்சை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து மீடியா பேச்சு தான் அதிகம். நீங்க மேடை பேச்சுன்றீங்க. அங்க மீடியா பேச்சு தான் அதிகம். ஒரு 10 பேரை வச்சுட்டு நான் இன்னைக்கு இல்ல, 1 வருஷம் 1 1/2 வருஷம் முன்னாடி சொன்னேன். சும்மா கேக்க பேக்கான்னு சிரிக்க வைக்கிறது. ஆமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா, முகஸ்துதிக்காக கைத்தட்டல், சீமான் என்ன ஆரவாரம். பெருசா அவங்க காமெடி பண்ணிட்டாரு. உடனே கேக்க பேக்கன்னு சிரிக்கிறானுங்க எல்லாரும் நான் பாக்குறேன். அங்க இருக்க பொம்பளைங்களும் சொல்றேன். என்ன சிரிப்பு இருக்கு? கேவலமான பேச்சு பேசும்போது கேட்டீங்கன்னா, வீரப்பன் பொண்ணு வந்து உட்கார்ந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. உண்மையா சொல்றேன். வீரப்பன்லாம் வந்து இருந்தாருன்னா, அந்த காட்சியெல்லாம் பார்த்தாருன்னா, என்ன மனசு வெடிச்சிருக்கும். உண்மையிலே துப்பாக்கி வெடிச்சிருக்காது. அவர் நெஞ்சு தான் வெடிச்சிருக்கும். உண்மையா சொல்றேன். வீரப்பன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம். வீரப்பனை பார்க்கிற பார்வை என்ன எப்படி? வீரத்தின் அடையாளமா நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்படி இருக்கும்போது கிட்ட இங்க வந்து நீங்க வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை ராபின்ஹுட் வாழ்க்கையா கூட இருந்துகிட்டோம். இல்ல நீங்க வந்து ம அரசு தரப்புல இருந்து கேட்டீங்கன்னா, அவர் வந்து நீங்க வந்து ஒரு குற்றவாளி பார்வையா கூட இருக்கட்டும். ஆனா மக்கள் பார்த்த பார்வை என்ன? வீரப்பன. அந்த வீரப்பனுடைய அந்த நற்பெயருக்கே வந்து களங்கம் ஏற்படுற மாரி தான் இவங்களுடைய செயல்பாடே இருந்தது அவங்க பொண்ணு. ம். அதுவும் அந்த சீமான அந்த காவல் கண்ணீர் நிலையத்துக்கு விட்டு கொண்டு போகும்போதுலாம் கதறினாங்க. ஓவர் ஆக்டிங் அதெல்லாம். உண்மையிலேயே அங்க பின்னி அத சொல்லாம பாருங்களேன். நான் வந்து பிரகாஷ் ராஜ் சொல்லுவேன். இந்த அந்நியன் படத்துல. பிரகாஷ் ராஜ் சொல்லுவாரு. என்னன்னா, "டேய் நான் சிவாஜிய பார்த்துருக்கிறேன், எம்ஜிஆர பார்த்துருக்கிறேன், கமல பார்த்துருக்கிறேன், ரஜினிய பார்த்துருக்கிறேன். உன்ன மாரி ஒரு ஆள பார்க்கவே இல்லன்னு." அந்த மாரி இருந்தா, நாங்க பத்மினிய பார்த்துருக்கேன், பானுமதிய பார்த்துருக்கேன், சரோஜாவை பார்த்துருக்கேன், சாவித்திரியை பார்த்துருக்கிறேன். ம். ஆனா உங்கள மாரி ஒருத்தர் நடிகை நான் பார்க்கவே இல்லைன்ற மாரி சீமானே சொல்லுவாரு போல இருக்கு. அப்படிதான் இருந்து வீரப்பன் மகளுடைய அந்த ம். ஆக்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இல்ல என்னைக்கு எங்க அப்பா வந்தாங்க? இருந்திருந்தா நடக்கிறதே வேறன்னு என்னைக்கு சொல்லுவாங்க. வந்தாங்க? அ அப்புறம் நீங்க இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னைக்கு நீங்க கட்சிக்கு வந்தீங்க? என்னைக்கு வந்தீங்க கட்சிக்கு? 2024ல நீங்க கட்சிக்கு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி எங்க அதுவும் அந்த இருந்தீங்க? மேடையில தான் ஆ. தெரியும். பிஜேபியில வந்து இருந்துட்டு இவ்வளவு நாள் இருந்துட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்தீங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து நீங்க குடுக்குற ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு ஆக்டிங். அரசியல் ரீதியா பேசும்போது, இந்த நாம் தமிழர் படை இப்படியே இந்த ஒரு கதி ஏன்னா போகிற இடத்துக்குலாம் கூட்டத்த பார்க்க முடியுது. நாம் தமிழர்லேருந்து விலகிய வெற்றி குமரன் அப்படிங்கிறவரு, அவரு ஒரு ஒருங்கிணைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு ஆமா, நெனைக்கிறேன். ஆமா. ஒரு ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆரம்பிச்சாரு. மதுரையில ஒரு நிகழ்ச்சியா எடுத்தாங்க. அங்க ஒரு கூட்டத்த பார்த்தோம். ஓகே. அப்ப இனிமே நாம் தமிழர்லேருந்து விலகுறவங்களுக்கு ஒரு போக்கிடை இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அவரு மொத்தமா இப்ப வாழ்வுரிமை கட்சியில போய் அவரும் போய் இணைஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது, இனி இங்க இருக்கிற பலம் அங்க போயிடுச்சு அப்படின்னா, தமிழ் தேசியம் அங்க இல்ல போகுதா? நான் வந்து அப்படி கூட பார்க்கல. ம். குறிப்பிட்ட அவரு அவர் நீங்க சொல்லக்கூடியவர் மட்டுமே கிடையாது. ம். இன்னும் பலரும் கூட பல கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ம். திமுகவுக்கும் போய் சேர்ந்திருக்கிறாங்க. ம். பெரிய படை தளபதிகள்ன்று பெரிய சொல்ற மாரி யாரும் படைத்தளபதி போகலையே. இங்க தான் சொன்னேனே. இங்க ம். இருந்து விலகி வந்தவங்க எல்லாருமே ம். சிலர் இப்போ ஜெகதீச பாண்டியன்லாம் தளபதி தானே. ம். ம். சொல்லுங்க தலைவர்னு கூட சொல்ல முடியும் தான். ம். ஆனா அவர்லாம் வெளியில இருக்கிறாரு. ம். எங்கேயும் போய் இணையல. இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அன்றாட செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். அரசியல் செயல்பாடுகள் இருக்கு. ம். பெரிய ஃபியூச்சர்லாம் இவங்க எதிர்பார்த்தலாம் கூட நாம் தமிழ்ல அவங்க இல்ல. ம். ம். ஆனால் முழுக்க முழுக்க கொள்கை அடிப்படையில இருந்தாங்க. நீங்க சொல்ற வெற்றி குமரன்லாம் கொள்கை அடிப்படையில இருந்தாங்க. இப்போ கொள்கை அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திராவிட இயக்கங்கள போய் சேர முடியாது. ம். அப்ப இங்க தமிழக வாழ்வுரிமை எந்த களம் சரியா இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ம். களத்துல போறாங்க. ம். இங்க கதவே தொறக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. யாரு தாவேக்கால. அவங்க என்ன கட்சி நடத்துறாங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. அவங்க தலைவருக்கே புரியுமான்னு தெரியல. விஜய்க்கே புரியுமான்னு தெரியல. கதவே தொறக்க மாட்டோம் நாங்க. 26 வரைக்கும் கதவு மூடி வைப்போம். 26ல அதுக்கு அப்புறம் தான் நாங்க கதவு தொறப்போன்ற மாரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்கன்னு கேட்டா, அது இன்னொரு நாம் தமிழர் தான் கிட்டத்தட்ட அது அவ்வளோதான்.
ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அவங்க இருக்கிற கட்சியில் போயிட்டு வந்து யார் எங்கெல்லாம் போய் இணையணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இணைகிறாங்க. அவங்களுக்கு களம் எது சரியா இருக்குன்றதை பார்த்து அந்த கட்சியில் போய் இணைகிறாங்க. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இணைய முடியாதவங்க அப்படி அப்படியே வெளியில இருக்கிறாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் இனி வளர்ச்சிக்கான வாய்ப்பே கிடையாது. கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கரைஞ்சி காணாம போயிடுச்சு. இந்த வர தேர்தல் 26 தேர்தலில் அவர் சொன்ன மாதிரி தனித்து நின்று போட்டிட்டாருன்னா ஒரு 1.5% 2% வரலாம் தவிர அங்க வந்து பூத்துல வேலை ஆனா இந்த செய்யலாம். 26 தேர்தல்ல பாஜக, பாமக, அதிமுக, நாம் தமிழர் இப்படி கூட்டணி அமையும். 4 முனை கூட்டணி தான் இருக்கும். தாவேகா தனித்து போட்டியிடும். அது போக திமுக அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்ன நான் தான் வாய்ப்பு சொல்றேன்ல எல்லாம்? உங்களுக்கு, ரொம்ப கிளீனா சொல்றேன். ரொம்ப இதுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையே இல்லை. திமுக கூட்டணி வலுவா இருக்கு. ம், எப்போ இருக்கிற கூட்டணி வலுவா இருக்கு. அங்கிருந்து ஒரே ஒரு கட்சி கூட இவங்க நகர்த்த முடியாது. ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டினா, ம், இப்போதைக்கு அதிமுக ஒரே டார்கெட்னா கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்கள வெளியே போகாம பார்த்துக்கிறது அவங்க பெரிய பாடு. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி அந்த திமுகவை வந்து இவங்கள ஒன்றும் டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது. திமுக கூட்டணியே டேமேஜ் பண்ண முடியாது. அப்புறம் எங்க இவங்க திமுக டேமேஜ் பண்றது? அது கற்பனையில கூட நடக்க முடியாது. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி வேலைகள் நடக்கும். ஆனா அங்க எதுவும் இல்லை. அப்போ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு பக்கம் திமுக அலைன்ஸ். ம், இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து கேட்டினா 4 காளை மாடுகள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பில்லு மேயற இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அது அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், என்டிஏவா இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும். நாம் தமிழர் சீமான் வந்து தனித்து போட்டின்னு தான் சொல்றாரு ம், கூட. சரிங்களா? அப்போ இவங்க 4 பேருமே தனித்தனியாக நின்னாங்கன்னா அங்கே வெற்றி ரொம்ப எளிது. இது பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே தான் வந்து சொல்லணும்லாம் கிடையாது. ம், இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு தான் வந்து பாண்டே வந்து சொன்னாரு. அந்த 4 காளமாடு கதை இருக்குல்ல, 4 காளமாடு தனித்தனியா மேய்ஞ்சதுன்னு கேட்டா புலி வந்து அடிச்சிடும். புலி யாரு? திமுக. அதுதான் அங்க. ம். அவரோட ஆசைகளையும் அந்த மேடையில சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வேற என்ன செய்ய முடியும் பாவம். அவருக்கு நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனை அவருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியா ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு. ஆமா. அவர் பெரும்பாலும் அந்த பிசினஸை பத்தி தான் அந்த மேடையில பேசினாரு. யூடியூப்ல வந்து காந்தராஜ் தான் இப்ப நம்ம புரிஞ்சிச்சு நல்லா. காந்தராஜ் தான் வந்து வந்து இவருக்கு பாண்டேக்கு வந்து டஃப் கொடுக்குறாரு. எதுல? யூடியூப் பிசினஸ்ல. சொன்னது பாத்தீங்கல்ல. அவர் எது பேசினாலும் 1,00,000 வியூஸ் வருதுங்க. அப்ப எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கா பாருங்க. இது வரைக்கும் நானே பார்த்தது இல்ல. காந்தராஜுக்கு எவ்வளவு வியூஸ் வருது நீங்க பார்த்திருக்கீங்க? நானே பார்த்தது. ஒரு நீங்க ஆங்கர் நீங்க பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. நான் எனக்கே பார்த்தது கிடையாது. உண்மை இது. எவ்வளவு வியூஸ் ஒரு வாரத்துல எவ்வளவு வந்திருக்கு, 10 நாள்ல வந்திருக்கு, 2 நாள்ல எவ்வளவு வந்திருக்கு நான் பார்த்ததே கிடையாது. யாரும் பார்த்திருக்க மாட்டேன். ஆனா கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டேக்குன்னு கேட்டினா காந்தராஜுக்கு 1,00,000 அவர் எது பேசினாலும் 1,00,000 வியூஸ் வருதுங்க. ஸோ அவருடைய கவலை அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் குறையும் போது என்னதான் மில்லியன் கணக்கில் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் அங்கே பார்க்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு அப்போ என்ன செய்யறது? இந்த பக்கம் வலதுசாரி நம்மளை நம்ப மாட்டேங்கிறான். எது அப்போ என்னன்னு கேட்டால் இந்த மேடையில் வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசுவோம், திமுகவுக்கு ஆதரவாக பேசணும்னா அந்த மக்களும் வந்து வியூஸ் வந்து அவங்களும் பார்வையாளராக வருவாங்க அப்படின்றதுக்காக அந்த மேடையில் போய் அப்படி அப்புறம் இன்னொரு மேடையில போனார்னா விசிகா மேடையில போய் ஏதாவது ஒரு இந்த அம்பேத்கர் சுடர் விருது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அண்ணனை போன்ற ஒரு தலைவரே கிடையவே கிடையாது உலகத்திலேன்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கு ஒரு பாராட்டு. இந்த பக்கம் முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு. அந்த பக்கம் போன வைகோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகோ மாதிரியான ஒரு தலைவரே கிடையாது, வைகோவுக்கு ஒரு பாராட்டு. இந்த பக்கம் அன்புமணி மாதிரி ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியுமாங்க? பெரிய அவரை எழுது துரதிருஷ்டங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. ஆனா மக்களுக்கு மட்டும் அந்த ஞாபகம் இருக்குன்னு கேட்டா முதலமைச்சரை இவ்வளவு புகழ்ந்த ஒரு நாள் என்ன சொன்னாரு இதே பாண்டேனா அதை நான் சொல்ல விரும்பல. ஒரு இசைக்கருவி வந்து வாசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்திலேயே உட்காந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா? பாண்டேக்கு தெரியுமா? அன்னைக்கு எப்படி தெரியுமா? சுரீர்னு அடிச்சா போல இருந்த முதுகுல அந்த வார்த்தை. கோயில்ல நாயனம் வாசிக்கிறவங்க முதலமைச்சர் பதவியை எட்டிட்டாங்கன்னு பேசினால்தான் இந்த பாண்டே. இந்த இடத்துல நீங்க முடிஞ்சா அனுமதி தான் அவன்னு போட்டுங்க பாண்டேவை. அன்னைக்கு எங்களுக்கு முதுகுல அடிச்ச மாதிரி இருந்துச்சு சாதியை வச்சு பேசும்போது. நாம அந்த சாதியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் குடும்பம் எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும். கொஞ்சமாச்சும் இருந்திருக்கும். அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க தான், எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தான். ஆனா அந்த வார்த்தை எவ்வளவு திமிரான வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி வருது வாயில இருந்து? கோயில்ல நாயனை வாசிட்டு இருந்தவங்க முதலமைச்சர் பதவியை எட்டிட்டாங்க. ஆனா அதே வார்த்தை இந்த மேடையில வந்து என்ன சொல்லுது? அவங்க வந்து கட்டம் சரியில்லை, திட்டம் சரியில்லை, ஏதோ சொன்னாங்க. ஆனா முதலமைச்சரை வந்து அவருடைய திறமையெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கலைஞர் அவர்கள் சந்திக்காத பல பிரச்சனைகளை வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. அந்த பிரச்சனை கொடுக்குற யாரா நீதானா உங்க ஆளுங்க தான். ஆனா அதை எதிர்கொள்ற இடத்துல நாம இருக்கிறோம். சில நேரங்கள்ல திமுகவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க சில பேர் நினைக்கலாம்
இந்த பாண்டேக்காக சொல்றேன் நினைக்காதுங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் திமுகவை ஆதரிச்சே தீரணும். ஏன்னா நீங்க பண்ற அட்டகாசம் அப்படி இருக்கு. 2000 கிலோமீட்டருக்கு அண்ணா அந்த பக்கம் இருந்துட்டு இங்க ஒரு 4 பேரை போட்டுட்டு நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. இதுக்காகவே திமுக ஆதரிக்கணும். நீங்க வந்து இந்த பெரிய நான் கேட்கிறேன், சீமானுக்கு இந்த கட்சி, இந்த சீமானுடைய கட்சி இன்னைக்கு பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் யார் நீங்க நினைக்கிறேன்? திமுகவா? நான் கேட்கிறேன், விஜயலட்சுமி பிரச்சனை இன்னைக்கு தான் இருக்கா? 15 வருஷமா இருக்குன்னு அவரே சொல்றாரு. 15 வருஷமா இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்களா? 21 தான் இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். நான் கேட்கிறேன், அதுக்கு நடுவில் எத்தனை முறை அவங்க பெரியப்பா ஆட்சி வந்தது? சித்தப்பா சித்தப்பா ஆட்சி இருந்தது, அவங்க அம்மா ஆட்சி இருந்தது. அப்போ முடிச்சுக்க வேண்டியது தானே? திமுக இல்ல, பிஜேபி 2024 கட்சி இருக்காதுன்னு பேசுறாரு அண்ணாமலை. ஆமா நடந்துச்சா? நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் பிறகு கட்சியே இருக்காது இருக்காதுன்னு சொன்னார். நடந்துச்சு இல்ல? இப்ப திமுக இருக்குது பின்னாடி. திமுக சில திராவிட இயக்க ஊடகங்களை வச்சு இந்த விஜயலட்சுமி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊத வைக்க முடியும். ஆனால் அது வந்து என்ன சொல்லிக்கிறேன், ஒரு அரசியல் ரீதியான வந்து நான் கேட்டனா வந்து ஒரு நடவடிக்கைன்னு சொல்ல முடியும். அது எல்லாருமே கடந்த காலத்தில் செஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், காமராஜருக்கு, பெரியாருக்கு, கலைஞருக்கு எல்லாரும் விமர்சனம், இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு எல்லார் மேலேயும் அந்த பெண் குறித்த விமர்சனம் வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உனக்கு சரிவு அதெல்லாம் ஏற்படல. எப்போ பெரியார் வந்து விஜயலட்சுமி மேல சரிவு கிடையாது, விஜயலட்சுமி பின்னாடி இந்த இயக்குனர் திமுக தான் இயக்குச்சுன்னா அதுல சரிவு கிடையாது. உனக்கு எப்போ சரிவுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு பெரியார் குறித்த ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை வந்து குருமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிகிறார். அப்பதான் அடி வாங்குச்சு உனக்கு. அப்பதான் அடி விழுது. அண்ணாமலையே சொல்றாரு, 2 வார்த்தை கூடுதலா போயிடுச்சு. எப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு. ஆனா அந்த வார்த்தை குருமூர்த்தி கிட்ட இருந்து வரவே இல்லை. குருமூர்த்தி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதரிக்கிறேன், சீமானுடைய வார்த்தையை நான் ஆதரிக்கிறேன். எல்லாருமே மனசுல ஒரு நினைப்பு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேடையில் போய் நின்ட்டாங்கன்னா, அது பாண்டே வந்தாலும் குருமூர்த்தி வந்தாலும் ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம வந்து ஒரு சோ ராமசாமி. நம்ம யாரு? நம்ம ஒரு சோ ராமசாமி. பாண்டேக்கும் அந்த எண்ணம் இருக்கு, குருமூர்த்திக்கும் அந்த எண்ணம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம யாரு? துக்ளக் ஆசிரியரா இருந்துட்டாலே நீ சோ ராமசாமி ஆயிட முடியாது. அவருடைய நயம் வேற. மிக சிறந்த அறிவாளி. அவருடைய அறிவை வந்து எல்லாருமே மெச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் உட்பட. எம்ஜிஆரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேள்வி பதிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த கேள்வி பதில வந்து அவ்வளோ ரசிக்க முடியும். கலைஞரை பேட்டி கண்டவர், பெரியாரை வந்து இவரு எம்ஜிஆரை பேட்டி கண்டவர். இதெல்லாம் துக்ளக்கில் வந்து காலங்காலமாக நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். நீங்கள்லாம் வந்து உடனே வந்து மேடையில் ஏறி நின்றுட்டாலே உடனே வந்து சோ ராமசாமி தன்னை நினைச்சக்கூடாது. ஆக குருமூர்த்தி என்னைக்கு ஆதரிச்சாரோ சீமானுடைய கருத்தை, அன்னைக்கு தான் சீமானுக்கு வந்து 7.5 ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து கட்சி வந்து அழிவு. ஒருபோதும் விஜயலட்சுமி மேட்டருக்காக கிடையாது. இப்போ நீங்க அந்த பெரியார் குறித்து நீங்க அந்த கருத்தை எடுக்கும்போது கேட்டா அது இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையுது அந்த பிரச்சனை. ஏன்னா நீங்க எடுத்த ஆயுதம் தான் உங்களுக்கு எதிராக பாயுது. பெரியார் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையோட போகாம கொஞ்சம் கூடுதலா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க. அதனால தான் சொல்றாரு 2 வார்த்தை கூடுதலா போயிட்டு. யாரு? அண்ணாமலை சொல்றாரு. ஆக ஒரு கட்சி கிட்டத்தட்ட அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் 1 ஒழிச்சாச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது அதிமுக. அப்போ இவங்க திமுக என்ன செய்யணும் கேட்டா, எப்படி இருந்தாலும் அந்த அதிமுக வந்து அங்க இங்க செதுற போகுது, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி. அதுல நல்ல நெல்லிக்காயா எது, டேமேஜ் இல்லாம எது நல்ல கேட்டா வந்து அளவுல நல்ல பெருசா, எதுவும் கேட்டா அழுகி போகாம, வதங்கி போகாம, நசுங்கி போகாம ஒரு நல்ல காயா நம்ம எடுத்துக்கலாமா. எப்படியும் வந்து நெல்லிக்காய் மூட்டை செதுருது அதிமுக. அப்ப நம்ம நல்லதா இருக்கும். அப்படிதான் வந்து செங்கோட்டையனா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய தலைவர் யாரா இருந்தாலும் திமுக பக்கம் போயிடும். திமுகவுக்கு அது வலிமை. அங்க இருக்கிற முத்துசாமி எங்க இருந்தாரு? எம்ஜிஆருடைய விசுவாசி, தீவிர விசுவாசி. அப்ப அங்க இப்ப அங்க எங்க வந்து திமுக கோட்டையில இருக்கிறார். அது மாதிரி நாளைக்கு இந்த செங்கோட்டையன் கூட நாளைக்கு அங்க இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா அங்க செதறி போய் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால திமுக வந்து ஆதரிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன் எதுவும் கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேட்டா, பிஜேபி உள்ள வந்துடும். அந்த உள்ள வர வேணாம், அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சிகளா ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒழிஞ்சிச்சு. இப்போ விஜய் மூலமா வந்து டிஎம்கே டேமேஜ் பண்ண முடியுமா? நடக்கவே நடக்கல. விஜய்க்கு முதல் தோல்வி அது. ஒரே ஒரு என்ன சொல்லி கேட்டா வந்து ஒரு செங்கல்னு சொல்றாங்கல்ல, டிஎம்கே வந்து ஒரே ஒரு செங்கல் கூட வந்து விஜயால டேமேஜ் பண்ண முடியாது. இன்னும் சொல்லணும்னா விஜய்க்கு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் சார்ந்தவங்கன்னு வேணா சொல்றேன், டீசெண்டா சொல்றேன். விஜய் சார்ந்தவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ப்ரொடெக்ஷனே கொடுத்துருக்கு. ஏன்னா ஒய் பிரிவு பாதுகாப்புன்னா அவர் கொடுத்துருக்கலாம். அதனால கேட்டா கண்டிப்பா வெளிச்சமாயிரும். இன்னும் கொஞ்ச நாள்ல கேட்டா இவர் வந்து பிஜேபியோட பி டீம். இன்னைக்கு நாம் தமிழர் என்னவோ அதுதான் 2.0 தாவேகா. அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ அதனால டிஎம்கேக்காக டேமேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த விஜய் வந்து கேட்டால் இனி பயனற்று போயிடுவார். அதான் உண்மை.
ஸோ அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து தோல்வி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் பிஜேபி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சிகளை வலிமை இழக்க செய்யும்போது நாம வந்து வளர்ந்துலாம் நினைக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிற நடவடிக்கையில வந்து திமுக நான் நினைக்கிறேன் 2026 மட்டும் இல்லை, இந்த கட்சி இப்படியே வந்து வளர்ச்சியை கொண்டு போனாக்கா 31 திமுக தான் ஜெயிக்கும். இதை வந்து நான் அதீத கற்பனையில சொல்றேன்னு நினைக்கிறேன், காலத்தின் கட்டாயம் சொல்றேன். ஏன்னு கேட்டா இங்க வந்து எப்போ வந்து ஒரு மும்மொழி கொள்கையை நீங்க அங்க இந்தி திணிப்பே உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ரொம்ப டீசென்டான்னு கேட்டா மும்மொழி கொள்கையை நீங்க அதுனா எந்த மொழியாவது மும்மொழி கொள்கையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண போறாங்க, அதுக்கான குழு அமைச்சிருக்கன்றாங்க. நீங்க நிதானமா இருங்க. ஆனால் அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க, எல்லா விதமான நெருக்கடியும் நீங்க கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அரசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல உங்களுடைய நோக்கம் ஏதோ வந்து கெட்ட நோக்கம் இருக்கு, இந்தியை திணிக்கிற நோக்கம் இருக்கு. அப்ப இந்தியை திணிப்பதன் மூலமா தமிழ் மொழியை அழிக்கிற, தாய்மொழியை அழிக்கிற வந்து நோக்கம் இருக்குன்னு. அப்ப இந்த இடத்துல வேற வழியே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு படி மேல சொல்றேன், இந்த ரூ விஷயத்துல இவ்வளவு ஏன் நீங்க ரியாக்ட் பண்றீங்க? நீங்க இவ்வளவு நாள் இந்தியில ஒரு 6 போட்டீங்க, இது 6 தான் நினைக்கிறேன், 6 தானே, ஏதோ ஒன்று போட்டீங்க, ஒரு கொம்பை போட்டீங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோமே. நாங்கள் ஓரளவுக்கு ஏற்று பார்த்தோம். அது 6ல் பாதி இருக்கு, ஆங்கிலத்தில் 6ல் வந்து ஒரு பாதி இருக்குன்றதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் பெருசாக அதை வந்து எதிர்க்கவே இல்லை. ரெண்டாவது இப்போதான் உங்களுக்கு தெரியுது என்னன்னா அதை தமிழை ஒருத்தன் டிசைன் பண்ணான்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாள் நீங்க அதை தமிழை நீங்க பெருசாக அங்கீகரிக்கவே இல்லையே. அப்போ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா வந்து தமிழை புறக்கணிக்க தமிழனை புறக்கணிக்கவே இல்லை, அந்த இந்தியில இருக்கிற அந்த 6 தான் இவங்க புறக்கணிக்கிறாங்க. தமிழ் இது நீங்க பெருமையா எடுத்துக்கலாமே. நீங்க அதை ஒரு கெட்ட சொல்லா நினைக்கிறீங்க? ரூ கெட்ட வார்த்தையா? நான் கெட்ட சொல்லா என்ன? ஈஸியா கடந்து போங்க. இது சரியான பதிலடி நடவடிக்கை நான் பாருங்க. அப்போ இந்த இடத்துல கேட்டா இது இப்போ இந்த இடத்துல இதை கடைசியா பினிஷ் பண்றேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்ற ஒரு போர்டு வந்து கேட்டா இங்க இருந்து உங்களுக்கு தெரியும், ரிப்பன் பில்டிங்ல இருந்து அந்த அவங்க போர்டு அவங்க எடுத்தாங்க. யார் எடுத்து? அதிமுக ஆட்சியில் எடுத்தாங்க. எதுக்காக எடுத்தாங்க? ரிப்பன் பில்டிங்ல இருந்தது, அதை எடுத்தாங்க. திமுக ஆட்சியில் வந்த உடனே அது மீண்டும் அங்கே வச்சாங்க. அப்போ அதிமுக அந்த போர்டை எடுக்குது, திமுக அந்த போர்டை வைக்குது இல்லையா? இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இதே திமுக இருக்கிற அந்த ஆட்சி இருக்கிற அந்த இடத்துல அதிமுக இருந்தாக்கா இந்த ரூவை கொண்டு வந்திருப்பாங்களா? கொண்டு வந்துட மாட்டாங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு நான் மீண்டும் கூட நான் சொல்றேன், எனக்கு தனிப்பட்ட எண்ணம் இருக்கலாம். மும்மொழி கொள்கையில் நான் கேட்டேன் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், இன்னொரு பிள்ளைகளுக்கு நான் படிக்கூடாது நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எனக்கு எண்ணம் இருக்கலாம், தனிப்பட்ட எண்ணம். ஆனால் பொதுவான மக்கள் எண்ணம்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதை கூட தெரிஞ்சிக்காம இங்க யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்க. நான் இப்போ கூட சொல்றேன், மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும்ல, மக்கள் வந்து வாக்கெடுப்பு பண்ணட்டும், வந்து அதுக்கான குழு அமைக்கட்டும், அது செய்யட்டும், அதுதான் நீங்க சொல்லணும். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய யாரும் கேட்டால் அதை ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறத இப்போ அதிமுக கிட்டத்தட்ட ஆதரிக்குதான். ஜெயக்குமார் பேசுறது எடுத்துங்க, இன்னும் ஒரு படி மேல இந்த பக்கம் வாங்க, அமமுக வாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான கேட்டா இன்னொரு ஒரு ஜூனியர் மோடின்னு கூட சொல்லிடலாம் போல இருக்கு. டிடிவியோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. ஒரு கட்சியில வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னொரு கட்சியோட அநாகரிகம், அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள்லாம் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் சொல்லிட்டு சொல்றீங்களா? அது வெக்கமா இல்ல? டிடிவி தினகரனுக்கு நான் கேட்கறேன், நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்களா, உங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? கட்சியவே மறந்துருப்பாங்க சார். ஓகேங்களா? ஏத்துக்கணும் அப்படின்லாம் பேசி அதனால கேட்டா காலத்தின் கட்டாயம் பிஜேபி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள நுழையாம இருக்கணும்னா இங்க பல நெருக்கு நம்ம இன்னும் கூட ஒரு 2 லட்சம் கோடி கடன் கூட வரட்டும். ஆனால் வந்து இந்த நீங்க அதான் பண்ண முடியும். எங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. சாதாரண இதுதான் திமுக அரசோட பெரிய பலமே அதுதான். இங்க வந்து எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும், சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கேட்டா திமுக வந்து நிதி அளிக்கிறதுல நிதி வழங்குறதுல வந்து வஞ்சிக்குது தமிழ்நாட்டைன்றது சாதாரண மக்கள், ரிக்ஷாக்கார ஓட்டுறவங்க, சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, மூட்டை தூக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு பணம் தர மாட்டேங்குது. அப்போ 10 லட்சம் கோடி நீ கடன் நீங்க சொல்லிக்கலாம். அது எதனால வச்சுக்கிட்டா நீங்க பணம் கொடுக்காதனால எங்களுக்கு அந்த கடன் ஆயிடுச்சு. அப்படி சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால கேட்டா கண்டிப்பா இந்த 26ல் மக்கள் அப்படி வந்து தள்ளப்படுறாங்க. என்னன்னு கேட்டா 1000 பிரச்சனை நீங்க சொல்லுங்க, ஆனா 26ல் திமுக வந்து ஆட்சி. அதைத்தான் இங்க வந்து என்ன சொல்றது கணக்கியல் புலிகள் மேடையில் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 26 தான். அதை நாங்கள் எப்பவுமே முடிவு பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க 4 காலமாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலி அடிச்சு சாப்பிட போகுது, இதுதான் உண்மை. ஸோ அப்படிதான் அதை ஒப்பீடு எடுத்துக்கணும். நன்றி சார், நன்றி. எங்களோட நேரத்தை எங்களோட நன்றி. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சேக்வர ஜெய்சங்கர் இணைந்திருந்தார். பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.